மனுஷங்களுக்கு சிடி ஸ்கேன் செய்து பார்த்திருக்கோம், ஆனால் மம்மிகளுக்கு சிடி ஸ்கேன் செய்து அதன் மூலம் நிறைய விஷயங்களை தற்போது கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பயனுள்ளதாக இருந்திருக்கிறது என்றால், உதாரணத்திற்கு நிறைய மம்மிகளை ஆய்வு செய்த போது அவர்களுடைய பற்கள் மிக அதிகமாக அரைச்சு போய்விட்டது என்பது தெரிய வந்தது. ஏன் இப்படி நடந்தது என்பதை ஆய்வு செய்த போது, எகிப்து பொதுவாக ஒரு பாலைவன பகுதி என்பதால் சாப்பாட்டில் நிறைய மண்ணு கலந்து இருப்பதால் தான் அவர்களின் பற்கள் அரைச்சு போயிருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளனர். இப்போது எல்லோருடைய பற்களும் அரைச்சு போய் இருப்பது சாதாரணம் தானே. இதுல என்ன பெரிய கண்டுபிடிப்பு இருக்கிறது என்று யோசிக்கும் போது மன்னர்களுடைய பற்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். அதனால மன்னர்களின் பற்கள் அந்த மாதிரி அரைச்சு போகவே இல்லை. இதற்கு காரணம் என்ன என்றால், மன்னர்களுக்கு தனியான அந்தஸ்து இருந்தது, அவர்களுக்கு நல்ல தரமான சாப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மற்றவர்களை பார்த்தால் அவர்களுக்கு கிடைத்த சாப்பாடு மணல் கலந்து இருந்ததால் அவர்களின் பற்கள் அதிகமாக அரைச்சு போய் இருந்தது என்பதே கண்டுபிடித்தனர். இதனைத் தொடர்ந்து ஒவ்வொருவரும் என்ன நோய்களால் இறந்திருக்கிறார்கள் என்பதையும் ஆய்வு செய்துள்ளனர். உதாரணத்துக்கு, இப்போது பலர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறார்கள் அல்லவா, அதே மாதிரி அப்பகுதியிலும் ஹார்ட் அட்டாக் காரணமாக சிலர் இறந்திருக்கிறார்கள். மேலும் காசநோய் போன்ற நோய்களால் இறந்தவர்களும் உள்ளனர். இவ்விதமாக என்ன காரணங்களால் அவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்பது குறித்து சிடி ஸ்கேன் மூலம் மிக விரிவாக கண்டறிந்துள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். இதில் இன்னொரு முக்கியமான கண்டுபிடிப்பு என்னவென்றால், ஸ்கிரைப்ஸ் என அழைக்கப்படும் அரசாங்க நிர்வாகிகளை பற்றிய முக்கியமான தகவலை கண்டறிந்துள்ளனர். சாதாரணமாக ஒரு டெஸ்க் ஜாப் செய்யும் ஒருவருக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு சில உடல் பிரச்சனைகள் உருவாகுவதல்லவா, அதே மாதிரியான பிரச்சனைகள் ஸ்கிரைப்ஸ்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்றன என்பது தெரிய வந்துள்ளது.